நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊரில் ஒரு அழகிய பெண் ஒருத்தி இருந்தாள். அழகு மட்டுமல்ல, அறிவு மிகவும் நிறைந்தவள். அவளுக்கு தந்தை மட்டும்தான். தந்தை வியாபாரத்தில் கடன் வாங்கி நொடிந்து போய்விட்டார். அவருக்கு கடன் கொடுத்த உதவியது ஒரு மோசமான கந்துவட்டி வியாபாரி. ஒரு கட்டத்தில் கடன் கொடுத்த அந்த ஆள் அவள் தந்தையை தேடி வீட்டுக்கு வந்துவிட்டான். மிகவும் அவலட்சணமான உருவம் கொண்டவன். மனதைப் போலவே உருவமும் பயங்கரம். வயது 60 தாண்டினாலும் பெண்ணாசை போகவில்லை அவனுக்கு. தந்தையை பார்க்க வந்த அந்த கடன் கொடுத்த காமக்காரன் கண்ணில் பட்டது அந்த அழகு மயில். வீட்டில் அவன் முன்னே வளைய வந்தது. அந்த பணப்பைத்தியத்தை மேலும் பைத்தியமாக்கியது அவள் கிறங்கடிக்கும் அழகு. இப்போது அவன் புத்தி மோசமாக வேலை செய்தது. தந்தை மகள் இருவரும் கலவரத்தில் இருந்தார்கள். அம்மா, உணவகத்தை சூறையாட வந்த அரசியல்வாதி போல அவர்கள் வீட்டை சூறையாட வந்தான் அந்த கந்துவட்டிக்காரன். வந்த இடத்தில் பெண்ணழகு ஒருத்தியை பார்த்து நிலை தடிமாறிவிட்டான். அழகை பார்த்ததும் காதல் வயப்பட்டான் அந்த காமக்காரன். வியாபாரத்தில் நொடிந்து போன அவள் தந்தையை பார்த்து சொன்னான், இதோ பார், உன் வீடு, வாசல், நிலம் அனைத்தையும் ஜப்தி செய்ததான் இங்கு நான் வந்தேன். வந்த இடத்தில் உன் மகளை பார்த்ததும் என் மனம் மயங்கிவிட்டது. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். இதோ தெரிகிறதே, பார்த்தீர்களா? கூழாங்கல் நிரம்பிய பாதை. இங்கிருந்து 2 கூழாங்கற்கள் எடுத்து இந்த பையில் போடுவேன். உன் அழகான பெண் அவளது பூ போன்ற கரங்கள் கொண்டு அந்த பையில் இருந்த ஒரு கல்லை எடுக்க வேண்டும். எடுத்த கல் வெள்ளை நிறமாக இருந்தால் நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், உங்களை விட்டு விடுகிறேன். ஆனால் உன் மகள் எடுக்கும் கல்லின் நிறம் கருப்பாக இருந்தால் கடன் கொடுக்க வேண்டாம், உன் மகளை எனக்கு கட்டி வைக்க வேண்டும். சம்மதமா என்று ஒரு குண்டை தூக்கி போட்டான் அந்த காமக்குடூரன். தந்தை கண்ணீர் மல்க மகளை பார்த்தார். என்னம்மா செய்வது என்று கேட்டார் மகளை பார்த்து. கவலைப்படாதீங்கப்பா, நான் இந்த போட்டிக்கு தயார் என்றாள். வெரி குட், இதுதான் நான் எதிர்பார்த்தது என்று அவன், இதோ தெரிகிறதே கூழாங்கல் பாதை, இங்கிருந்து 2 கற்களை கொண்டு வருகிறேன், வா என்னோட என்று கூட்டிச் சென்றான் அந்த காமக்குடூரன். பையில் 2 கூழாங்கற்கள் போடும்போது 2மே கருப்பு நிற கற்களாக போடுவதை அவள் ஓரக்கண்ணால் கவனித்து விட்டாள். அவனது திட்டம் புரிந்துவிட்டது இந்த பெண்ணுக்கு. வா கண்ணே, எடுக்கல்லை என்றான் அந்த காமக்குடூரன். அவளுக்கு நன்கு தெரிந்துவிட்டது பையில் உள்ள இருப்பது 2 கருப்பு கற்கள் தான் என்று. பாதியில் நின்றபடி பையை வாங்கி யோசித்தாள். இப்போது அவள் முன் இருப்பது 3 ஆப்ஷன் தான். இது தப்பாட்டம், நாம் தெரிந்தே மாட்டுகிறோம் என்று தந்தைக்காக மனதுக்குள் அழுதபடி ஏதோ ஒரு கல் எடுத்து ஒத்துக்கொள்வது, கருப்பு கல் ஒன்றை எடுத்து வலியை இஷ்டப்பட்டு கல்யாணம் செய்து கொள்வது, கல்லும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் என்று தலைதெறிக்க ஓடுவது. 3இல் ஏதாவது ஒன்றுதான் செய்ய வேண்டும். என்ன செய்வாள் அந்த அழகு பேதை பெண்? அவள் பேதை அல்ல, அறிவு நிறைந்த ஒரு மங்கை என்று சொன்னேன், நினைவிருக்கிறதா? இப்போது அவளது அறிவு வலப்புற மூளை வேலை செய்தது. ஆம், ரைட் பிரெயின் தான். கிரியேட்டிவ் திங்கிங் என்னும் புதுமையான சிந்தனைகள். 3 வழிகளை தவிர 4வது ஒரு புதிய வழிதான் கட்டத்தை தாண்டி சிந்திக்கும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ரைட் பிரெயின். தூக்கலாக இருப்பவர்களுக்கு இந்த கிரியேட்டிவ் மூளை இருக்கும். பையிலிருந்த ஒரு கல்லை எடுக்கும்போதே வேண்டுமென்றே எடுத்த கல்லை திரும்பி நின்று தவறிவிட்டாள். மன்னித்து கொள்ளுங்கள், என்னால் ஒரு கல்லை கூட கையில் பிடிக்க முடியவில்லை, கீழே போட்டுவிட்டேன், என்னுடைய தவறுதான், மன்னித்து கொள்ளுங்கள். விழுந்த கல் அந்த பாதையில் உள்ள மற்ற கற்களுடன் சேர்ந்து எந்த நிறம் என்றே தெரியாமல் போய்விட்டது. ஆனால் அவள் சொன்னாள், 2 கல்லில் ஒன்று விழுந்து விட்டது, அதனால் என்ன? பையில் மிச்சம் ஒரு கல் இருக்கும் அல்லவா? அது கருப்பாக இருந்தால் நான் எடுத்தது வெள்ளை, அது வெள்ளையாக இருந்தால் நான் தவறிவிட்டது கருப்பு கல் என்றால் அந்த பெண். வாயெடுத்து போய் நின்றான் அந்த காமக்குடூரன். பணப்பேய். கண்டிப்பாக மிச்சம் இருப்பது கருப்பு கல் தான். இது அவனுக்கும் தெரியும், அவளுக்கும் தெரியும். கோபத்தில் அந்த பையையும் கருப்பு கல்லையும் தூக்கி எறிந்துவிட்டு அந்த வீடு, வாசல், சொத்து எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விட்டு சொன்னபடி அந்த இடத்தை அகன்று விட்டான் அந்த காமக்குடூர பணப்பேய். ரொம்ப நன்றிமா. தந்தை கண்ணீர் விட்டார் மகளை பார்த்து. நன்றி சொல்ல வேண்டியது நம்ம கிரியேட்டிவிட்டி திங்கிங் ரைட் பிரெயினுக்கு தாம்பா நன்றி சொல்லணும் என்று சொன்னபடி தந்தை கண்ணீரை துடைத்து விட்டு கலகலவென்று சிரித்தார். தங்க பதுமை, அடடடடா என்ன புதுமை என்று மகளை பார்த்து அப்பா பாராட்ட செய்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.